ரைட் பே. ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. ரே ஆப்டிக்ஸோட லெக்சர் ரீஃப்ராக்ஷனில் நம்ம இருக்கோம். ரீஃப்ராக்ஷன் இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல்லே ரொம்ப அழகாக படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்க போகிறீங்க. ரீஃப்ராக்ஷன் உங்களுக்கு தெரியுமா? லைட்டு ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியம் ட்ராவல் ஆகும் பொழுது லைட்டு பெண்ட் ஆகும். த பெண்டிங் ஃபினமினான் ஆஃப் லைட். த பெண்டிங் ஃபினமினான் ஆஃப் லைட். இது ஒரு மீடியம் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ரேரர்னு சொல்லவா? இது ரேரர் மீடியம். இந்த இடம் வந்து டென்சர் மீடியம். டென்சர். சரி, எங்களுக்கு ரேரர் டென்சர் சரியா புரியலையே. டென்சர்னா வாட்டர் மாதிரி, கிளாஸ் மாதிரி, இதெல்லாம் வந்து டென்சர் மீடியம். டிராஃபிக் அதிகமா இருந்தா கரெக்டா? ரேரர். ரேரர்னா ஏர் மீடியம் இல்லைன்னா வெக்கம் எடுத்துக்கலாமா? ஒரு விஷயம் தெரியுமா? when a light travels from rarer medium into denser medium என்ன ஆகும் தெரியுமா? இந்த ரே வந்து ஜஸ்ட் இப்படி ரிஃப்ராக்ட் ஆகும் டுவர்ட்ஸ் த நார்மல். இந்த லைனோட பேர் தான் நார்மல் லைன். இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அப்போ முதல் லைன் என்ன கத்துக்கிற? when a light ray travels from rarer medium into denser medium, the refracted ray towards the normal. இந்த இடம் refracted ray towards the normal லைனுக்கு பக்கத்துல கிடைக்கும். இதே கொஸ்டினை கொஞ்சம் மாத்தி கத்துக்கோங்க. when a light ray travels from denser into rarer, டென்சர்ல இருந்து ரேரருக்கு போச்சு அப்படின்னா நீ பாரு, இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, இது ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆர், இந்த இடம் ரிஃப்ராக்டட். இங்க பாத்தீங்களா? அவே ஃப்ரம் த நார்மல், இங்க டுவர்ட்ஸ் த நார்மல். முதல்ல இதை படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால ரீஃப்ராக்ஷன் அடுத்த லைனுக்கு போக முடியும். சார், லைட்டு ரேரர்ல இருந்து டென்சருக்கு போனா ரீஃப்ராக்டட் ரே அப்படியே அந்த நார்மல் லைனுக்கு பக்கத்துல இருக்கும் சார். ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் டம்ளர்ல வாட்டர் எடுத்துக்கோங்களேன். ஒரு பென்சில் அப்படியே டிப் பண்ணி பாருங்களேன். அந்த பென்சிலை டிப் பண்ணும்பொழுது அந்த பென்சில் வந்து மேல இருந்து போறது ஒரு மாதிரி இருக்கும், தண்ணிக்குள்ளார வேற ஒரு ரே வேற ஒரு பாத்துல போற மாதிரி இருக்கும். அதான் ரீஃப்ராக்ஷன், வேற ஒன்றும் இல்லை. ரேரர் டு டென்சர் டுவர்ட்ஸ் த நார்மல், டென்சர் டு ரேரர் அவே ஃப்ரம் த நார்மல். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு ஆளை நான் இன்ட்ரோ கொடுக்க போறேன். இவன் தான் இந்த ஒட்டுமொத்த டாபிக்கோட ஹீரோவே இவன் தான். இவனுக்கு பேரு தான் மியூ. மியூன்னா யாருங்க சார்? இந்த மாதிரி சிம்பிள் போட்டிங்கன்னா மியூ கரெக்டா? ஸோ மியூக்கு ஒரு பேர் வச்சிடலாமா? மியூன்றது ஒரு நம்பர். பாருங்களேன், மியூஸ் ஜஸ்ட் அ நம்பர். நம்பருக்கு ரொம்ப மரியாதையான வார்த்தை என்ன? இண்டெக்ஸ். அப்போ இதுக்கு பேர் என்னன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஒரு நம்பர், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரைட்டா? உங்களுக்கு தெரியுமா கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ 3/2. என் கூடவே படிச்சிருங்க, 1.5. வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 4/3, which mean 1.33. refractive index of air 1. refractive index of air 1. இந்த 3 வேல்யூ ஒருவேளை கொஷின் பேப்பர்ல கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலனாலும் இந்த 3 வேல்யூ தெரியாம உங்களால சம் போட முடியாது. ஒழுங்கா படிங்க, கூடவே படிங்க. refractive index of glass. இப்போ இந்த கிளாஸ் மீடியம் இருக்குல்ல, கிளாஸ் மீடியம்க்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். அது எப்பவுமே 3/2 தான், 1.5 தான். வாட்டரோடது 4/3 தான், 1.33 தான். ஏர் இல்லைன்னா வேக்கம், ஏர்னாலும் வேக்கம்னாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ தான். பட் ஏர் வேற வேக்கம் வேறன்னு உனக்கு நல்லா தெரியும். ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வந்து அங்கே 1. படிச்சிட்டிங்களா? ரைட் பே. அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன பே? சார், ஒவ்வொரு மீடியத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கும் சார். எவ்வளோ அது ரீஃப்ராக்ட் பண்ணுதோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஃபார் கிளாஸ் 1.5, வாட்டர் 1.33, ஏர் மீடியம் ஆர் வேக்கம் 1. கற்றுக்கிட்டீங்களா பே? ஓகே. அடுத்தது இப்போ நியூவாக வந்தவங்களை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிசீவ் பண்ணுறேன். கிளாஸை கவனிங்க பே. அடுத்தது ஸ்னெல்ஸ் லா எப்படி சார் எழுதுறது? இப்போ எப்படி நீங்க லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படிச்சீங்களோ
லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அன்னைக்கு பற்றி ஞாபகம் இருக்கா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவல். நார்மல் லைன், இன்சிடென்ட் ரே, reflected ray are all lie in same plane which mean xy plane. இது வந்து law of reflection. இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது law of refraction. நிறைய சிம்பிளான விஷயம் இருக்கு. அந்த அந்த ஒரு மணி நேரத்தை முழுசா என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது என்ன சொல்றது, ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிட்டா இவ்வளோ நல்ல ஃபீல் கிடைக்கும். அப்படி இருக்கும். லா நான் ஏன் அதை சொல்றேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சொல்றேன். ரீஃப்ராக்ஷன், லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன், ஒரு திருப்தின்றது தான் நான் அப்படி சொல்றேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான விஷயம் பிடிக்கும் இல்லையா? ஸோ அதை செஞ்சு முடிச்சும்போது ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். இப்போ இந்த 1 hour நீங்கள் கரெக்டாக உள்ளே இருந்துட்டிங்கன்னா என் கான்செப்டே 2வது போயிட்டு ரிவிஷன் பண்ணக்கூடாத அளவுக்கு நீங்கள் கவனிக்கணுன்றது தான். திருப்பி நான் போய் படிக்கணும் சார், ஒரு டைம் எழுதி பார்க்கணும் சார், அப்படிலாம் எழுதி படிக்கூடாது. ஒரு படம் பார்த்தா எப்படி நீங்கள் கதை சொல்கிறீங்க அழகா, எந்த சீனில் என்ன நடந்ததுன்னு தெரியுதுல்ல, அந்த மாதிரி கற்றுக்கணும். ஒன் டைம் ஃபுல்லாக ப்ராப்ளம் சால்விங்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். கான்செப்ட்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. இந்த டீச்சர் நடத்துகிற 1 மணி நேரம் அதுதான் நீங்கள் படிக்கிற 1 மணி நேரமும் கூட. லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன் என்னங்க சார் சொல்லுது? லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன் கற்றுக்கணுன்னா நீங்கள் இவரை மீட் பண்ணணும். படிச்சிருப்பீங்க 10th, ஆனால் அர்த்தம் புரியாத படிச்சிருப்பீங்க. இதை எழுத தெரிஞ்சிட்டா ஒரு சம் கூட உங்களுக்கு டஃப்பே கிடையாது. ஸ்னெல்ஸ் லா. அது என்னங்க சார் ஸ்னெல்ஸ் லா? ஸ்னெல்ஸ் லானாலே மியூ சைன் தீட்டா கான்ஸ்டன்ட். இப்ப இந்த நொடி வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் இது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. மியூ சைன் தீட்டா கான்ஸ்டன்ட்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன். அப்படின்னா என்னன்னு கூட இப்போ வரைக்கும் தெரியாது நமக்கு. அதை எப்படி எழுத கத்துக்கணுன்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்னெல்ஸ் லா, மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரி, எப்படிங்க சார் எழுதுறது? நான் எழுத சொல்லி தரவா? நான் ஒரு 2-3 விஷயத்துல நான் எழுதுறேன். 3வது 4வதுலாம் நீங்க எழுதுங்க. அப்பதான் ஜாலியா இருக்கும் கிளாஸ். இங்க பாரேன், ஒரு லைட் ரே பட்டு ரீஃப்ராக்ட் ஆகுது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I, ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் R. இந்த இடம் ரேரர் மீடியம். அப்போ இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஏன்னு எடுத்துக்கணும். மியூ ஏ. ஏன்னா ஏர் மீடியம் தான் ரேரர் மீடியம். இங்கே மியூ ஜின்னு எடுத்துக்கலாமா, இல்லை மியூ டபிள்யூன்னு எடுத்துக்கலாமா? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், உன் விருப்பம் தான். கிளாஸ்ன்னு கூட எடுத்துக்கோங்க. உனக்கு பிடிக்கலன்னா 1-2ன்னு கூட எடுத்துக்கோங்க. ஸ்னெல்ஸ் லா எப்படி சரி எழுதுறது? ஸ்னெல்ஸ் லானாலே உனக்கு மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு ஞாபகம் வரணும். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் மீடியத்தில் இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சைனோட அந்த மீடியத்தில் இருக்கிற ஆங்கிள் சைனை ஈக்குவல் டு 2வது மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அந்த ஆங்கிள் சைனார். புரியுதா? இப்படிதான் ஸ்னெல்ஸ் லா எழுதணும். அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அந்த ஆங்கிள், அடுத்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அந்த ஆங்கிள். கரெக்டா எழுதுங்க. ஏர் மீடியத்துல சைனை, கிளாஸ் மீடியத்துல சைனார். நீ 1-2ன்னு எழுதுற இல்ல ஏஜின்னு எழுதுற, அது உன் விருப்பம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ, பட் உனக்கு எழுத தெரியணும். அங்க என்ன மீடியம் இருக்கு, அங்க என்ன ஆங்கிள் இருக்கு. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா கத்துக்கிட்டே வாயேன். இதை எப்படி படிக்கணும்னு சொல்லி தரேன். 1 மியூ 2 அப்படின்னா என்னங்க சார்? இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் தான் முதல்ல சொல்லணும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட். அதாவது செகண்ட் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எனக்கு வேணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியத்தை பொறுத்து. அப்போ இதை இன்னும் நல்லா எழுதணும்னா μ2/μ1 எழுதணும். கொஞ்சம் கவனமா கவனிங்க. இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை கத்துக்கிட்டீங்கன்னா உள்ள போயிடுவீங்க. உள்ள போனீங்கன்னா உனக்கு எல்லாமே அவ்வளோ ஈஸியா இருக்கும். μ2/μ1, refractive index of second medium with respect to first, μ2/μ1. ரைட்டா? இது எப்படி எழுதணும் சொல்லுங்க பாக்கும். μ GA. அப்ப G னா கிளாஸ், A னா ஏர்.
யாராவது ட்ரை பண்றீங்களா? தப்பானா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சும்மா சொல்லு பாக்கும். Refractive index of glass with respect to air. Refractive index of glass with respect to air. Refractive index of glass with respect to air. சூப்பரா சொன்னீங்க. எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணுங்க. நம்ம கிளாஸ் தானே. மியூ ஜி பை மியூ ஏ. அப்ப நீங்க சொன்னது refractive index of glass with respect to air. ஓகே, யாரா இதை சொல்ல ட்ரை பண்ணுங்க. டபிள்யூனா வாட்டர், ஏன்னா யாரு? Refractive index of water with respect to air. அவ்வளவுதான். refractive index of water with respect to air, with respect to air. பட் டைம் 7:25. எனக்கு 7:35ல இருந்து 38 ஒரு 3 minutes பிரேக் மட்டும் வேணும். அந்த டைம்ல ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துட்டு போறேன். கரெக்டா 3 நிமிஷத்துல திருப்பி நான் வந்துடுவேன். ரைட்டா? refractive index of water with respect to air. இதை சொல்லுங்க ப, சொல்ல பழகு. Sir, refractive index of glass with respect to water. refractive index of glass with respect to water. ரைட், சூப்பரா சொன்னீங்க எல்லாருமே. அடுத்தது இதை படிங்க. Refractive index of water with respect to glass. Glass, right, with respect to glass. refractive index of water with respect to glass. ரைட்டா? உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இதை இப்படி தான் படிக்கணும். இதை எப்படி எழுதணும்னா, இங்க யார் இருக்காங்களோ அவங்கள தான் மேலே எழுதணும். மியூ டபிள்யூ பை மியூ ஏ. இங்க மியூ ஜி பை மியூ டபிள்யூ. இப்படி தான் எழுதணும். ரைட்டா? லைட்டு எந்த மீடியத்திலிருந்து எந்த மீடியத்துக்கு போகுதுன்னு பார்க்கணும். இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிளாஸ் தான். எல்லாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ்க்குள்ளார ஜாலியாக போயிடலாம். இங்க பாருங்களேன், இந்த இடம் ஏர் மீடியம், இந்த இடம் கிளாஸ் மீடியம், இல்லை இது ஃபர்ஸ்ட் மீடியம், இது செகண்ட் மீடியம். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் எனக்கு வேணும். அதாவது கிளாஸோட வேல்யூ, செகண்ட் மீடியத்தோட வேல்யூ எனக்கு வேணும். யாரை பொறுத்து? வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட். with respect to first 1 mu 2 refractive index of second medium with respect to first எனக்கு வேணும். லைட்டு எங்கிருந்து டிராவல் ஆகுதுன்னு பாருங்க, எங்க வந்து சேருதுன்னு பாருங்க. எங்க வந்து சேருதோ அதுதான் மேல இருக்கணும். எங்க ரீச் ஆகுதோ அதான் மேல இருக்கணும். எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதான் கீழே இருக்கணும். அப்ப இதை இப்படிதான் எழுதணும். சரி, இதுக்கு ஏன் நீங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்காத. ரிப்பீட்டரே இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்கான். கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் யார் கேட்டா யார் வித் ரெஸ்பெக்ட் கிளாஸ் கண்டுபிடிச்சிருவான். அப்படியே மாத்தி கண்டுபிடிச்சாலும் வம்பா போயிடும். யாரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்குறாங்களோ அவங்களது மேலே இருக்கணும். லைட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கிருந்து கீழே இருக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட், அடுத்தது பாருங்களேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி μ1 sin A ஈக்குவல் டு μ2 sin Rன்னு எழுதுனேன். இந்த μ1 கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ மீதி என்ன வரும்? sin I by sin R. sin I by sin R. இதை எப்படிப்பா எழுதலாம்? 1 μ2 எழுதலாமா? sin I by sin R, sin I by sin R. இப்போ இதை படிங்க யாராச்சும். Refractive index of 2 with respect to 1. refractive index of second medium with respect to first. இப்போ μ2 by μ1 equal to sin I by sin R. கற்றுக்கிட்டீங்களா? உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏர் மீடியம் தானே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏர் மீடியம். ஏர் மீடியத்தோட μ1ஓட வேல்யூ என்ன? 1. மீடியம் அதோடது நான் மியூன்னு எடுத்துக்கிட்டா மியூ ஈக்குவல் டு sin I by sin R. இந்த ஃபார்முலா தான் நீங்க 10th எப்படி வந்ததுன்னு தெரியாம யோசிச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸ்னெல்ஸ் லா உங்க மேல தப்பு இல்லை, அந்த புக்ல அவ்வளவுதான் இருக்கும். வெறும் ஸ்னெல்ஸ் லா மியூ ஈக்குவல் டு sin I by sin R சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. மியூ ஈக்குவல் டு sin I by sin R. அப்ப என்ன அர்த்தம்னா, லைட் எங்க இருந்து டிராவல் ஆகுதோ அது கீழே இருக்கணும், எங்க போய் ரீச் ஆகுதோ அது மேல இருக்கணும். கத்துக்கிட்டீங்களா? இதுக்கு பேரு தான் ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல்ஸ் லா எழுத பழகணும், அதான் புத்திசாலித்தனம். ரைட், அடுத்தது சார், அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன?
ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன? இதை ரெண்டு மட்டும் கத்துக்கிறீங்களா? ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்சல்யூட்னா என்ன தெரியுமா? யாரோடது மட்டும் ஒன்று. கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யார் அப்படின்னு என்ன அர்த்தம்? மேலே கிளாஸ் இருக்கும், கீழே யார் இருக்கும், மேலே 3/2 இருக்கும், கீழே 1 இருக்கும், ஆன்சர் 3/2 மட்டும்தான் இருக்கும். அதாவது கிளாஸோடது மட்டும். லைட் டிராவல்ஸ் ஃப்ரம் ஏர். அப்போ இதுக்கு பேர் அப்சல்யூட். எனக்கு மட்டும் அப்சல்யூட். ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் 4/3 3.33. இப்போ இதெல்லாம் என்ன தெரியுமா? அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அது என்னங்க சார் ரிலேட்டிவ்? இதை படிங்க. இப்போ எனக்கு படிக்க வேணாம், யாராவது கண்டுபிடிங்க. லைட்டு எங்க இருந்து எங்க போகுதுன்னு சொல்லுங்க. இங்க வாட்டர் டு கிளாஸ் சார். வாட்டர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது. எப்படி எழுதணும் சார்? 1.33 சார். இல்ல சாரி பா, 1.33 பை என்னோட மிஸ்டேக் தான், என்னோட மிஸ்டேக். 1.3 கவனிக்கல. மியூஜி பை மியூடபிள்யூ. மியூஜியோட வேல்யூ எவ்வளோ? 3/2. மியூடபிள்யூவோடது 4/3. திருப்பி போட்டிங்கன்னா உங்களால உணர முடியுதா? 9/8. கிரேட்டர் தென் 1. இதுக்கு பேரு தான் ரிலேட்டிவ். அதாவது ஏர்ல இருந்து போகக்கூடாது, ஒரு மீடியத்துல இருந்து வேற ஒரு மீடியத்துக்கு போகணும். வாட்டர் டு கிளாஸ், கிளாஸ் டு வாட்டரு, கிளிசரின் டு கெரசின், கெரசின் டு கிளிசரின். இந்த மாதிரி ரெண்டுமே மீடியமா இருக்கிறது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, வாட்டர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது. அப்ப ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 9/8 கிரேட்டர் தென் 1. ரைட்டா? ஓகே. உங்களுக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்குறேன்னு சொன்னல, எனக்கு சார் சொல்லுமா. சார் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல ஏர் மீடியம் வராதா சார்? இங்க யார் போட்டாலும் ஒன்று தானேம்மா, யார் போடக்கூடாது. அதாவது இங்க யார் போட்டாலுமே அந்த வேல்யூ 3/2 தானே, இங்க யார் போட்டாலுமே அது 4/3 தானே. யாரோட வேல்யூ ஒன்று தானே. அப்சல்யூட்னா வெறும் கிளாஸோடது மட்டும். when light travels from யாரு, refract index of water with respect to யாரு அப்படின்னா அது எல்லாமே அப்சல்யூட். ரெண்டு டென்சர் மீடியத்துக்கு போனா அதான் ரிலேட்டிவ். கிளாஸ் டு வாட்டர், வாட்டர் டு கிளாஸ், அந்த மாதிரி. கத்துக்கிட்டீங்களா? சார் சொல்லுமா. அப்ப ஏர் வந்தாலே அப்சல்யூட் ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ். யாருனாலே ஒன் தானம்மா. இப்போ மியூஜி பை மியூஏ போட்டாலும் அதே மியூஜி வேல்யூ தானம்மா வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிளாஸ் வரது மட்டும் தானம்மா அர்த்தம். ஏர்ல இருந்து தான் போகுது, அது நம்ம அப்சல்யூட். கிளாஸோடது மட்டும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ், அவ்வளவுதான். அதனால தான் அது அப்சல்யூட்னு சொல்றோம். சார் இப்போ கிளாஸ்ல இருந்து ஏர் போனா எப்படி சார் வரும்? கிளாஸ்ல இருந்து ஏர் போனா 2/3. இப்போ கிளாஸ்ல இருந்து ஏர் போனா மேல என்ன வரும்? மியூ ஏ பை மியூ ஜி. அப்ப 1/3/2 அம்மா 2/3. கரெக்டா? சார் அப்போ அதுவும் அப்சல்யூட்டா சார்? இதுவும் அப்சல்யூட் தானம்மா. அப்சல்யூட்னா வெறும் கிளாஸோடது மட்டும். ஏர்ல இருந்து போனா மட்டும் தான் அப்சல்யூட். இப்ப பாத்தீங்கன்னா இது டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகுது, இது அப்சல்யூட் சொல்ல முடியாது, இது ரிலேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். ஓகே சார். ரைட்டா? வெறும் பர்டிகுலரா கிளாஸோடது மட்டும், பர்டிகுலரா வாட்டரோடது மட்டும்னு சொன்னாதான் அது அப்சல்யூட். இதை மாறுது அப்படின்னாலே இது அப்சல்யூட்டா இருக்காது, ரிலேட்டிவா இருக்கும். ரைட்டா? இந்த கொஸ்டின் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு வைங்க. சரியா நான் மேக்ஸிமம் 3 மினிட்ஸ்ல இருந்து 5 மினிட்ஸ்க்குள்ளார வந்துடுவேன். எப்பவுமே இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒர்க் இருக்கும். ரைட்டா? வந்துட்டு அந்த 5 மினிட்ஸ் நான் காம்பன்சேட் பண்ணிடுறேன். வேலையை பார்த்துட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம். ஒரு சவுண்ட் கம்மியாவே. ரைட் பை, சாரி. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஷாரு குட் ஈவினிங் மா. ஐரீன் குட் ஈவினிங் பை. அடுத்தது யார் புதுசாக வந்தீங்க? ஒரே நிமிஷம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? அதுக்கான ஆன்சரு மாதவ் குட் ஈவினிங் பை. பிரணவ் பார்த்துட்டேன். பிரத்திகா குட் ஈவினிங் மா. ஈவினிங் சார். ரைட் பை, மற்ற எல்லாரும் ரிசீவ் பண்ணிட்டேனா? ஓகே. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. மியூ டி டபிள்யூஜி 8/9. 8/9 sir. ரைட் பை, சூப்பரா சொன்னீங்க. கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1? Then 1 sir. ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மேபி கிரேட்டர் தென் 1 இருக்கலாம், இல்ல லெஸ் தென் 1 இருக்கலாம். ஸோ
சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? இப்போ இப்படி தான் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். பட் நீங்கள் முன்னாடி கேட்ட கொஷின் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது, நானுமே அதை யோசிக்கல. அப்சல்யூட்னா லைட் ஏர்லேருந்து ஃப்ரம் ஏர் டு மீடியம், ரைட்டா? இது வந்து அப்சல்யூட்டு. ரிலேட்டிவ்னா வேற எங்கேருந்து போனாலும், கிளாஸ்லேருந்து யாருக்கு போனாலும், வாட்டர்லேருந்து யாருக்கு போனாலுமே கூட அது ரிலேட்டிவ் தான், கரெக்டா? அப்சல்யூட்னா என்னோட பேர் மட்டும், இதுதான் அப்சல்யூட். அதாவது கிளாஸோடது மட்டும், வாட்டரோடது மட்டும், அப்படின்னா அது அப்சல்யூட். அப்போ அப்சல்யூட் கண்டுபிடிக்கணும் லைட் டிராவல்ஸ் ஃப்ரம் யார். ரிலேட்டிவ் அப்படி இல்லை, எங்க இருந்தாலும் போகலாம். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது சார் ஸ்னெல்ஸ் லா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுங்க. இப்போ 4 ஈக்குவேஷன் எழுத போகிறேன், 4மே அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அன்னைக்கு அனுப்பிச்ச மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கும் நோட்ஸ் அனுப்பிடுறேன். ப்ளஸ் வந்து இங்கே நான் என்ன எழுதி தரேனோ அதான் நோட்ஸு. அது மட்டும் இல்லாத எப்படி 5 மார்க் 3 மார்க் அங்கே எழுதணுன்றதுக்கும் நான் நோட்ஸ் சென்ட் பண்ணி விட்டுறேன். கவனமாக கவனி. சார் சொல்லுமா. சார் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா எப்பவுமே கிரேட்டர் தென் 1 இருக்கும். அப்படி இல்லையே, லெஸ் தென் 1 பார்த்தோமே. சார் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா எப்பவுமே கிரேட்டர் தென் 1 இருக்கணுமா? அப்படி இல்லைம்மா, லெஸ் தென் 1 இருக்கலாமே. இப்போ கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் 9/8 கிரேட்டர் தென் 1. வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ் 8/9 லெஸ் தென் 1. மேபி கிரேட்டர் தென் 1, மேபி லெஸ் தென் 1 இருக்கலாம். இப்போ தானே சொன்னேன். ஃபர்ஸ்ட் யாரா இருந்தா மட்டும்தான் 1 இருக்கும்னு சொன்னேன். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே சார். ரைட் பை. ஸோ மியூ ஈக்குவல் டு sin i by sin r. ஒரு நிமிஷம் இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் வந்து 8:20 கம்பல்ஷன்லாம் எதுவுமே இல்லை. ஏற்கனவே இருக்கிற பசங்க ஒரு 4-5 பேர் அதில் இருக்கீங்க. உங்களுக்கான கிளாஸ் 8:30 பக்கமாக ஸ்டார்ட் ஆகும். இந்த 11th இந்த குரூப்லேயே போட்டு வரேன். தேவைப்படுறவங்க ஒரு டைம் அட்டன் பண்ணி பாருங்க இப்போ, ரைட்டா? ஸோ உனக்கு பெஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான். ஏற்கனவே போட்டிருக்கேண்ணா. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஸ்னெல்ஸ் லா சொல்லுங்கள் சார். மியூ ஈக்குவல் டு sin i by sin rன்னு கற்றுக்கிட்டீங்க. இது ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட், ரைட்டா? எனக்கு ஒரு கேள்வி இருக்குப்பா, பதில் சொல்லுங்களேன். நீ நல்லா ஸ்கூட்டி ஓட்டுவேன், நல்லா பைக் ஓட்டுன்னு வச்சுக்கோயேன். டிராஃபிக்கில் போயிட்டுருக்கீங்க, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, கண்டிப்பாக உன் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். டிராஃபிக் தாம்மா டென்சர் மீடியம். அப்போ டென்சர் மீடியத்தில் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். டென்சராக இருந்தால் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அப்போ மியூன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அப்போ ஸ்பீடு ரெண்டு பேரும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். இப்போ டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குது, யாருமே இல்லை, ஓப்பன் கிரவுண்டாக இருக்குது. அப்போ ஓப்பன் கிரவுண்ட்னா அது ரேரர் மீடியம். ரேரர் மீடியத்தில் நீ ரொம்ப ஸ்பீடாக போவ, இப்போ அப்படி போகக்கூடாது சொல்கிறேன். இதே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் ஸ்பீடுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸ்பீடு, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா டிராஃபிக். நீ அப்படியே ஏரையும் கிளாஸையும் யோசிச்சு பாரு. ஏரில் லைட்டு ஃபாஸ்ட்டாக போயிடும், கிளாஸில் அது டென்சராக இருக்கிறதுனால ஸ்லோவாக தான் போகும். அப்போ மியூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு வி, ரைட்டா? இங்கே பாருங்களேன், ரிஃப்ராக்டிவ் μ2 by μ1 ஈக்குவல் டு CA by CM. முதல்ல புரியுதோ புரியலையோ இந்த ஃபார்முலா முதல்ல படி, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். μ2ன்னா மீடியம், μ1ன்னா ஏர். இது ஏரு, இது ஏதோ ஒரு மீடியம், இது ஏதோ ஒரு மீடியம். இந்த இடம் ஏரில் ஸ்பீட் ஆஃப் லைட்டு, மீடியத்தில் ஸ்பீட் ஆஃப் லைட்டு. அப்போ என்ன கற்றுக்கிற? இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் வேணும்னா CA by CM. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் வேணும்னா CA by CM. CM எனக்கு பிடிக்கல சார், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் பிடிக்கலன்னா V போட்டுக்கோ. ஆனால் அது மேலே C மட்டும்தான் அதை போட முடியும். Cன்றது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர். ஏரில் கண்டிப்பாக C 3 × 10⁸ நீங்கள் படிச்சிருக்கீங்க, பை V. கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது μ2 by μ1 ஈக்குவல் டு CA by CMனு படிச்சீங்க. இந்த சிக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா? ஃப்ரீக்வன்சியையும் வேவ் லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். உங்கள் எல்லாருக்கும், அதாவது புது பசங்க இல்லை பழைய பசங்க எல்லாருக்கும் நானே கற்றுக் கொடுத்துருக்கேன் வேவ்ஸ் லெசனில். ஒரு வேவோட ஸ்பீடு வேணும்னா
அந்த வேவோட ஃப்ரீக்வன்சி, அந்த வேவோட வேவ் லென்த். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ ஃப்ரீக்வன்சி பை லாம்டா. லாம்டாவுக்கு மட்டும் ஏ போட்டுக்கிறேன், இங்கே எம் போட்டுக்கிறேன். ஃப்ரீக்வன்சிக்கு ஏஓ எம்ஓ நான் போடலை. என்ன காரணமா இருக்கும்ப? யாராவது கெஸ் பண்ண? ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும் ஏன் ஏஎம்னு நான் எழுதலை? ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட் சார். எப்போ கான்ஸ்டன்ட்டு? சார் எந்த மீடியம் போனாலும் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட் சார். லைட்டு ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியம் போகுது, அதாவது ரீஃப்ராக்ஷன் நடக்குது. ரீஃப்ராக்ஷன் அப்போ ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக கான்ஸ்டன்ட். இப்போ இதுவுமே ஒரு வருஷம் நீட் கொஷினில் கேட்டாங்க, ஒரு கான்செப்ட் கொஷின். ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட். லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஏர் டு டென்சர், டென்சர் டு ஏர். எங்கேருந்து எங்கே போனாலும் ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக மாறாது. ஃப்ரீக்வன்சி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். கற்றுக்கிட்டீங்களா? அதனால தான் நியூ எடுத்துக்கிட்டோம். அப்போ நியூ போயிடுச்சு. ரைட். இப்போ நீங்கள் 3 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னன்னா, இனிமேல் ஸ்னெல்ஸ் லான்னு உங்ககிட்ட கேட்டாலே μ2 by μ1 equal to, இப்போ படிங்க, இப்போ sin i by sin r ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, sin i by sin r ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ca by cm செகண்ட் ஃபார்முலா, lambda a by lambda m தேர்ட் ஃபார்முலா. லாம்டானா வேவ் லென்த்து. லாம்டா வேவ் லென்த்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம நிறைய சம் போட போகிறோம். யாராவது எனக்கு சொல்ல ட்ரை பண்ணுறியா? ஸ்பீடுக்கும் வேவ் லென்த்துக்கும் என்ன ரிலேஷனு? டைரக்ட்லியா இன்வெர்ஸ்லியா? Directly proportional, sir. டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஏரின், குட் ஈவினிங்மா. ஐஷத் ஏரின், லேட்டாமா இன்னைக்கு? கேக்குதா? சரி, நான் லாஸ்ட்டாக பேசுகிறவங்ககிட்ட. சி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு லாம்டா. சி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு லாம்டா. பாருங்க, இது எம், இதுவும் எம், இதுவும் ஏ, இதுவும் ஏ. அப்போ மியூக்கும் விக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல், வியும் லாம்டாவும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், மியூவும் லாம்டாவும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். நான் திரும்பவும் நான் அவேர் பண்ணுறேன், இந்த மாதிரி நுணுக்கமான சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்கில் நீங்கள் அப்படி என்ன சொல்கிறது, ரொம்ப லோக்கலாக இருக்குன்னு சொன்னால் கில்லி மாதிரி இருக்கலாம். ஸோ மியூ இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/v, ப்ரப்போர்ஷனல் டு 1 by லாம்டா, பட் வி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு லாம்டான்னு அழகாக கற்றுக்கணும். சூப்பராக இருந்துச்சா? இதோட இன்ட்ரோ ஃபுல்லாக முடியுது. இப்போ உங்களுக்கு மியூ யாருன்னு சொல்லிட்டேன், ஸ்னெல்ஸ்லா யாருன்னு சொல்லிட்டேன், இது எல்லாத்தையும் நான் பேசி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஒன்று நீங்கள் எழுத போகிறீங்க. என்னங்க சார் இது ஈக்குவேஷனு? பார்த்துருவோமா? ஓகே, ஒரே நிமிஷம். ரிவர்சிபிலிட்டி ஆஃப் லைட். ரிவர்சிபிலிட்டி ஆஃப் லைட்டு இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வரும். இங்கே பாருங்களேன், இது ஒரு மீடியம். பொறுமையாக கற்றுக் கொடுக்குறேன், புரியலன்னா சார்னு என்ன கூப்பிட்ரு. இன்னொரு மீடியம், ரெண்டாவது மீடியம். ஓகே, இப்போ இங்கே யார் இருக்குது? ஒரு பேச்சுக்கு இந்த இடம் கிளாஸு, ஒரு பேச்சுக்கு இந்த இடம் வாட்டர், திரும்ப ஏர். இதுக்கு எப்படி ஈக்குவேஷன் எழுதணும்னு கற்றுக்குங்களேன். லைட்டு இங்கேருந்து ட்ராவல் ஆகுது, ஏர் மீடியத்திலிருந்து ட்ராவல் ஆகுது. பாருங்க, இங்கேருந்து ட்ராவல் ஆகுதா? அப்போது இது I1ன்னு எடுத்துக்கிறேன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I1. இங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால நான் I1ன்னு எடுத்துக்கிறேன். இது ஏரு, இது கிளாஸு, அதனால் ரேரர் டு டென்சர். அப்போ டுவர்ட்ஸ் த நார்மல். ரைட்டாக, டுவர்ட்ஸ் த நார்மல். அப்போ இந்த ஆங்கிள் என்ன? R1ன்னு எடுத்துக்கிட்டா R1. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆங்கிள் R1னா கண்டிப்பாக இந்த ஆங்கிளும் R1 தான். ஏன்னா இது ஒரு ஐசோட்ரோபிக் மீடியம். ஐசோட்ரோபிக் மீடியமாக இருந்தால் அது என்ன ஆங்கிளாக இருக்கோ அதே ஆங்கிள் தான் இருக்கும், மறந்துடவே கூடாது. ரைட்டா? அடுத்தது இங்கே எழுதுறீங்க, இந்த ஆங்கிள் R2னா கண்டிப்பாக இந்த ஆங்கிளும் R2 தான். இது வாட்டர், இது ஏரு. லைட்டு வாட்டர்லேருந்து ஏருக்கு போகுது, அப்போ டென்சர் டு ரேரர் போகுது, அவே ஃப்ரம் த நார்மல். இன்னொரு ரகசியம் சொல்லவா? இந்த I1 தான் இந்த ஆங்கிளாக இருக்கும். எல்லாத்துக்கும் ப்ரூஃப் தோ கொடுக்குறம்ப. இந்த I1 தான் இங்கே I1ஆக இருக்கும். இதுக்கு எப்படி சார் ஸ்னெல்ஸ்லா எழுதுறது? இப்போ மேலே இருக்கிறது மியூ ஏர், இங்கே மியூ ஜி, இங்கே மியூ டபிள்யூ, இங்கே மியூ ஏர். இதுக்கு நம்ம இப்போ ஸ்னெல்ஸ்லா எழுத போகிறோம். அப்படியே ஒரே லைனில் எழுத போகிறோம். யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? சும்மா ட்ரை பண்ணு, தப்பாக இருந்தால் நான் பார்த்துக்கிறேன். சொல்லுங்கள்.
ஃபார்முலா மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது எல்லாத்துக்கும் சேர்த்து எழுதணும். இப்போ 4த்துக்கும் சேர்த்து எழுதணும். ட்ரை பண்ணுங்க பே. இங்க என்ன ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு, இங்க என்ன ஆங்கிள் இருக்கு, இங்க என்ன ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு, இங்க என்ன ஆங்கிள் இருக்கு, அந்த மாதிரி யோசிங்க. என்னாச்சு உனக்கு? நல்லா தானே பதில் சொல்லுவீங்க. என் பேட்ச் என்கிட்ட கிட்டத்தட்ட 4 பேட்ச் போயிட்டு இருக்கு. இந்த 4 பேட்ச்ல ரொம்ப நல்லா பதில் சொல்ற பசங்க நீங்க மட்டும்தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதுவே சோக கீதமா இங்க மாறி போயிடுச்சு. ட்ரை பண்ணுங்க. ஸ்னெல்ஸ்ல எப்படி எழுத கத்து கொடுத்தேன்? சரி, ஒன்னுத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். ஒரு மீடியம் மட்டும் சொல்லு யாரா சொல்ல ட்ரை பண்ணு. mu a sin I1 sir mu a sin I1 equal to is equal to mu g sin R1 sin R1 equal to mu w sin R2 mu w sin R2 is equal to திரும்ப new a sin I1 sir. sin I1 ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. இன்னொரு விஷயம் கவனமா கவனிங்க. எல்லாருமே கேர்ஃபுல்லா கவனிங்க. அடுத்தது இதே மாதிரி டயக்ராம் போடுறேன், நீங்க தான் சொல்ல ட்ரை பண்ணணும். இங்க மியூ ஏ அப்படின்னா இங்க இருக்கிற ஆங்கிள் sin I1 எழுதிட்டீங்களா பே ஈக்குவல் டு ரெண்டாவது மியூ ஜி மேல இருக்கிற ஆங்கிள் எடுத்துக்கணும், மியூ ஜி sin R1. திரும்பவும் தோருக்கு பாருங்க ஒரு இன்சிடென்ட் ஆங்கிள் மியூ ஜி sin R1 ஈக்குவல் டு மறுபடியும் இது கரெக்டா, மியூ ஜி sin R1 ஈக்குவல் டு மியூ W sin R2. அடுத்தது இந்த இன்சிடென்ட் எழுதணும்ல, மியூ W sin R2 equal to மியூ A sin I1. உங்களால உணர முடியுதா? அதனால தான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அவன் ஒரே லைனா சொல்லிட்டாப்ல, மியூ G sin R1 மியூ G sin R1 ஈக்குவல் தானே, எல்லாருமே ஈக்குவல் தானே, இதுவும் ஈக்குவல் தான், இதுவும் ஈக்குவல் தான், இதுவும் ஈக்குவல் தான். சொல்லுமா சார் கிளாஸ்ல இருந்து வாட்டர் போகும்போது எந்த சைடு சார் போகும்? அவே ஃப்ரம் த நார்மல். நான் தான் டயக்ராம் மாத்தி போட்டிருக்கேன். இது 1 2 3 எழுதிக்கலாம். இது கிளாஸ், இது வாட்டர். அவங்க கேட்டது கரெக்ட். கிளாஸ் ஓடுது 3/2 1.5, வாட்டர் ஓடுது 1.33. அப்ப டென்சர் டு ரேரர்னா இந்த லைன் நான் போட்டது தப்பு. அவே ஃப்ரம் த நார்மலா போட்டிருக்கணும். அது உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுதுறதுக்காக தான் அந்த டயக்ராம் போட்டேன். நான் அது ரேரர் டு டென்சரா டென்சர் டு ரேரரான்னு நான் கவனிக்கல. ரைட்டா, ஈக்குவேஷன் எழுதுறத மட்டும் பாரு, அடுத்த டயக்ராம்ல அதை நம்ம மாத்திக்கலாம். எல்லாருக்கும் இது எழுத தெரியுதா? சரி, இப்போ நல்லா கண்டுபிடிச்சிங்க. என்னன்னா இந்த ஈக்குவேஷன் புரிய வைக்கணும், எழுத வைக்கணுன்றதுக்காக நான் ரேவை கரெக்டாக பார்க்கல. ஓகே, இப்போ அடுத்ததுக்கு இதுக்கு யாரா சொல்ல ட்ரை பண்ணு. இன்னொரு டயக்ராம் பாரு. இந்த மாதிரி 3 மீடியம் இருக்கு. லைட்டு ஏர்ல இருந்து இப்போ GAன்னு எழுதினா தானே ரேவெல்லாம் நம்ம பார்க்கணும். μ1 μ2 μ3 μ4 μ1ன்னு இப்படி எழுதிக்கலாமா? யார் வேணாலும் சொல்ல ட்ரை பண்ணு. லைட்டு இங்க இருந்து புறப்படுது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I, இந்த இடம் இந்த இடம் இந்த இடம். அப்போ இது R1 R1 R2 R2 R3 R3 ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சின்னு எடுத்துக்கலாம். ஆனா உனக்கு புரியணும் ஐயும் ஈயும் சேம்ன்ட்டு. அது எப்படி சேம்ன்றது தோ சொல்லித்தரேன். ஐயும் ஈயும் சேம். இதுக்கு ஸ்னெல்ஸ்ல டக்குன்னு எழுதுங்க. மேல μ1 இங்கேயும் μ1 டக்குன்னு சொல்லி யாரா சொல்லு. Sir, mu1 sin I1 sin I1 sin I is equal to mu2 sin R1 sin R1 is equal to mu3 sin R2 μ3 sin R2 is equal to mu4 sin R3 μ4 sin R3 is equal to mu1 sin I. μ1 sin I, sir. E. அவ்வளவுதான். μ1 sin E. 2 டைம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. μ2 sin R1 இன்னொரு டைம் μ2 sin R1 μ3 sin R2 இன்னொரு டைம். ஏன்னா இங்க பாருங்க μ3 இருக்கு, இன்சிடென்ட் ஆங்கிளையும் சொல்லணும், இங்க வெளில வர ஆங்கிளையும் சொல்லணும். அதனால அந்த ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால அப்படியே விட்டா போதும். உங்களுக்கு கத்துக்கிட்டீங்களா? இதே மாதிரி ஏகப்பட்ட சம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்னெல்ஸ்ல எழுத பழகிக்கும். ஒரு மேல யாரு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் யார் ஆங்கிள், அடுத்தது கீழே யார் ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் யார் ஆங்கிள், இதே மாதிரி எத்தனை வச்சாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். கத்துக்கிட்டீங்களா? Sir, சொல்லுமா.
இந்த மாதிரி அவங்களே டயக்ராம் கொடுப்பாங்களா இல்ல நம்ம வரைய கத்துக்கணுமா இல்ல சார்? இல்லம்மா டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டு தான் சம் கேட்பாங்க. ஆங்கிள் எல்லாமே தெரிஞ்சிடும், எல்லாமே ஓகே சார். கொடுப்பாங்க. இது டயக்ராம் இல்லாத எப்படி கொஷினே ஃப்ரேம் பண்ண முடியாதுமா. இப்ப இந்த சம்ல μ1 தெரிஞ்சு போயிடுச்சு, I தெரிஞ்சிருச்சு, R1 தெரிஞ்சிருச்சு. அப்ப μ2 கேட்டாங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்ல. μ1 தெரியும், I தெரியும், R1 தெரியும், μ2 கண்டுபிடிச்சிடணும். அப்ப ஏதாவது ஒரு அன்னோன் வேல்யூ இருக்கும். நோன்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அன்னோனால என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இப்போ மேலே ஒரு ஃபார்முலா எழுதுனால 1 μ2 μ2 by μ1 sin a by sin r. ரெடியாரு? ஒரு சூப்பரான கொஷின் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். லாம்டா a by லாம்டா m இங்கேருந்து CA by CM. ரைட்டா? இப்போ இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்கன்னு ட்ரை பண்ணுங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் அண்ட் மீடியம் கொடுத்துட்டேன் 1.5 into 10⁸. வேவ்லென்த் ஆஃப் மீடியம் தெரியாது. வேவ்லென்த் ஆஃப் ஏர் 4000 ஆம்ஸ்ட்ராங். ரைட்டா? இப்போ இந்த டேட்டா வச்சு எந்த ஃபார்முலா சூஸ் பண்ணி சம் போடுவீங்க? வாயத்தர 2000. புரியல. Sir, lambda A by lambda M is equal to CA by CM, sir. CA அங்க இல்லையே. Sir, என்ன CA வந்து அதே 3 into 10 to the power 8 தான் sir. கான்ஸ்டன்ட் கீழே 1.5 into 10⁸. லாம்டா A 4000 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் 10⁻−10 பே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. Yes, sir. சியில் லாம்டா M கண்டுபிடிச்சிடலாமா? பை இது ரொம்ப ஃபெமிலியர் மாடல். இந்த 4 ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணி ஏதாவது சம் கேட்டுருவாங்க. இப்போ I கொடுத்துட்டேன், R கொடுத்துட்டேன், CM கேட்குறேன். ஈக்குவேஷனை ரிலேட் பண்ணுங்க. Sin A by sin R is equal to CA by CM, sir. அவ்வளோதான். CA ஆல்ரெடி தெரியும், CM கண்டுபிடிக்கணும், I தெரியும், R தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சிருச்சு. ரைட்டா? இந்த ஈக்குவேஷனை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. 3 டேட்டா நோன், 4வது டேட்டா அன்னோன். ரைட்டா? இன்னைக்கு உங்களுக்கு பெருசாக சம் போகிறதுக்கு வேலை இருக்காது. நாளைக்கு ரெடியாரு. நாளைக்குள்ள இந்த லெசன் இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். அப்போ நாளை மறுநாள் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 30 சம் நம்ம கிளாஸ்லேயே சால்வ் பண்ண போகிறோம். மாடலில் இருக்கிறது எல்லாமே பேரலாக போர்டையும் நம்ம இப்படியே படிச்சுட்டு போகிறோம். ரைட். அடுத்தது இன்னொரு ப்ரூஃப் உங்களுக்கு கொடுக்கணும். ஒரே நிமிஷம். ஒன் μ2 இதை 1 இது ரைட்டான்னு சொல்லுங்க. நீங்க எழுதிட்டீங்க சார், அதனால ரைட்டா தான் இருக்கும்னு என்கிட்ட உருட்டக்கூடாது. இது ரைட்டா இருக்குமான்னு சொல்லணும். ரைட்டா இருந்தா எப்படி ரைட்டா இருக்குன்னு சொல்லணும். சும்மா ட்ரை பண்ணி பாரு. இப்போ ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபர்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட். நான் சொல்லவா? Correct, sir. கரெக்ட் Correct தானே? தான் sir. சூப்பரா சொன்னேன். ஏன் கரெக்ட்? Sir, 1 by μ1 by μ2, sir. 1 by μ1 by μ2ன்னு வரும். இந்த μ2 மேலே போயிடும் சார்னு சொல்றீங்க. அப்போ இது μ2 by μ1, அதனால இது 1 μ2ன்னு ஆகிடும். அதானே? Yes, sir. ரைட்டா? எஸ் சார். அவ்வளோதான் பை. இப்போ இதை சொல்லுங்க பை. refractive index of glass with respect to water equal to reciprocal of what? அவ்வளோதான். வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ். சூப்பராக புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ இதோட வேல்யூ 9/8ன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இதோட வேல்யூ 8/9ன்னு தெரியும். இவன் மேலே போயிட்டானா 9/8 ஆகிடுவான். ரைட்டா? ஓகே. அடுத்தது இன்னொரு சின்ன விஷயம் கற்றுக்கலாமா? நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே இந்த இன்ட்ரோவுக்கு எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா எல்லாத்தையுமே பிரமாதமாக கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக. பதில் சொல்லுங்க. இந்த 1 μ2 இன்ட்டு 2 μ3 இன்ட்டு 3 μ1 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 1 தான் வரும். இது என்ன அர்த்தம்? இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் நல்லா பேசினா தான் கிளாஸ் சூப்பராக போகும். வாயை திறந்து பேசணும். தப்பு பண்ணுறோம் சரி பண்ணுறோன்றதெல்லாம் கிடையாது. ஜாலியாக பேசுவோம், தப்பு பண்ணுங்க, திருத்திப்போம், கற்றுப்போம், திரும்ப சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் லைட் எங்கேருந்து எங்கே போகுது?
லைட் எங்கிறது எங்க போகுது? மீடியம் Towards 1 இருந்து மீடியம் 2 சார். மீடியம் வந்து 1 இருந்து மீடியம் 2க்கு போகுது. ரைட்டா? சரிப்பா. ஓகே. அப்ப மீடியம் 1ல இருந்து மீடியம் 2க்கு வருது. ஓகே. ரெண்டாவது ஈக்குவேஷன் 2 to 3. 2ல இருந்து 3க்கு போகுது. மூணாவது ஈக்குவேஷன் 3 to 1. 3 to 1. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 1. ஏன் சார் 1? அப்படியே எழுதி பழகு. mu2 by mu1 mu3 by mu2 சாரி பை இன்ட்டு போடணும்ல. mu1 by mu3 ஈக்குவல் டு 1. சரியா தப்பா நீயே செக் பண்ணிக்கோ. எல்லாத்தையும் அடிச்சிங்கன்னா ஆன்சர் 1 தானே வந்துடும். கரெக்டா? ஸோ இதையும் கற்றுக்கணும். ப்ராப்ளம் சால்விங்க்கு இது உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். இப்போ இன்னும் கொஞ்சம் மாற்றலாமா? 1 mu2 இன்ட்டு 2 mu3 இன்ட்டு 3 mu1 ஈக்குவல் டு 1ன்னு சொன்னேன்னா எனக்கு இந்த 1 mu2வும் 2 mu3 மட்டும் வேணும்னா இதை 1 by 3 mu1ன்னு மாற்றிக்கலாமா? கரெக்டாபா? என்ன பண்ணியிருக்க? அது அந்த பக்கம் போயிடுச்சு. அந்த பக்கம் போனதுனால எங்கே போயிருக்கு? ரெசிப்ரோக்கல் போயிருக்கா? ரெசிப்ரோக்கல் போயிருக்கு. இது எவ்வளோ சாமர்த்தியமாக நீங்கள் பதில் சொல்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ ஈக்குவல் டு இங்கே எழுதணும். இதை நான் எப்படி எழுதணும்? New 13 sir. மியூ 13. 13 இப்போ கற்றுக்க முடியுதா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும்னு அர்த்தம். ரைட்டா? கற்றுக்கிட்டீங்களா? எப்படி வேணாலும் அந்த கொஷினுக்கான சுச்சுவேஷனை பொறுத்து என்ன பண்ணிக்கலாம். உனக்கு எப்படி புரியுதோ நீ அந்த மாதிரி அழகாக எழுதிக்கலாம். ஆனால் என்னென்னா இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 1 வரணும். மேலே ஒரு டயக்ராம் சொன்னால இந்த பாக்ஸ் பாருங்களேன். இந்த பாக்ஸ் டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டுலேருந்து செகண்டு, செகண்ட்லேருந்து தேர்டு, தேர்டுலேருந்து ஃபோர்த்து, ஃபோர்த்துலேருந்து ஃபஸ்ட்டு. அப்போ இது எல்லா ரிலேட்டிவ் ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது கடைசியாக ஆன்சர் 1 தான் வரும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சூப்பராக இருந்துச்சா? ஸோ ஆல்மோஸ்ட் பேசிக்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடுவோமா நம்ம? அரௌண்ட் இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்குவே. சூப்பராக ஒரு சம் கற்றுக்கலாம். ஒரு ப்ராப்ளமே கற்றுக்கிட்டு போயிடலாம். இது வரைக்கும் எல்லாரும் கிளியர் தானே? யாருக்காவது திரும்ப சொல்லணுமா? சும்மா அப்படியே பதில் சொல்லுங்கள். ஐரீன்லேருந்து கீழே ஆதித் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து யோகிதா வரைக்கும் பே. யாருக்கா டவுட் இருக்கா? திரும்ப ஏதாவது சொல்லணுமா? Clear, sir. நடுவில் கிளியர். ஓகே பே. ஆக்சுவலாக ஆலன் பசங்க ஒரு 2-3 பேர் காலி. அப்புறம் ஓகே நான் பேசிக்கிறேன். இப்போ குடும்பம் வரைக்கும் கிளாஸ் மிஸ் பண்ணாது. உனக்கு பிடிச்ச மாதிரி பிரமாதமாக எடுத்து கொடுத்துறேன். அது மட்டும் இல்லை, திருப்பி நீ போய் ரெக்கார்டர் உட்காந்து பார்க்கணும் வளவலன்ட்டு. அதுக்கு வேறு 1 மணி நேரத்தை அவளாக உட்காந்துருக்கணும். ஸோ வந்தீங்களா அந்த 1 மணி நேரம் நீ பார்த்தனா எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் கூட எடுக்க மாட்டான். கரெக்டாக 1 மணி நேரத்தில் நீங்கள் ஓடி போயிடலாம். ரைட் பே. அதுக்குள்ளார நிறைய விஷயம் நம்ம பேசிடலாம். ஓகே, கொஷின் நம்பர் 1 பார்த்துருவோமா? ரியல் அண்ட் அப்பேரண்ட் டெப்த் நார்மல் ஷிஃப்ட். இந்த கொஷினோட பேர் நார்மல் ஷிஃப்ட். ஒரு செம்மையாக இருக்கும் பாருங்களேன். நார்மல் ஷிஃப்ட் ரியல் அண்ட் அப்பேரண்ட் டெப்த். நீட் ஃபிசிக்ஸ் ஜேஇ ஃபிசிக்ஸ் அப்படின்னாலே இந்த டாபிக் தான் கொஷின் எடுப்பாங்க. கொஷின் செட்டருக்கு இதுதான் தோணும். ரியல் அண்ட் அப்பேரண்ட் டெப்த். அப்பேரண்ட் டெப்த் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது வந்து ஒரு வாட்டர் பாண்ட், ஒரு குளம். ஒரு குளம் ரைட்டா? இது வந்து ஒரு குளம். இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. மேல இருந்து இந்த ஆப்ஜெக்டை ஒரு பர்சன் பார்க்குறாரு. மேல இருந்து அந்த ஆப்ஜெக்டை அந்த பர்சன் பார்க்குறாரு. ஆக்சுவலாக இப்படி பார்க்குறாரா? என்ன நடக்கும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் அவரோட கண்ணுக்கு இங்க தெரியும். என்ன சார் இது? மேஜிக் மாதிரி இருக்கு. மேஜிக் இல்லப்பா, பிசிக்ஸ். இதுதான் சர்ஃபேஸ். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ், டி ஆக்சுவல். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்களேன், என் கண்ணுக்கு அங்கதான் தெரியுது. இந்த இடம் இங்க, இதுவரை இங்கதான் அந்த இமேஜ் எனக்கு இங்க தெரியுது. அப்படின்னா இதுக்கு பேரு அப்பேரண்ட். உங்களுக்கு ஆக்சுவலுக்கு அப்பேரண்ட்டுக்கு வித்தியாசம் புரியுதா? ஆக்சுவல்னா ரியலாவே அங்க இருக்கிறது. அப்பேரண்ட்னா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு டேங்க்ல ஒரு காயினை தெரியாம போட்டீங்க. நீ அந்த காயினை எட்டிப்பாரு,
அந்த காயின் செட்டைன் ஹைட் உங்களுக்கு மேலே வந்திருக்கிற மாதிரி தெரியும். இதுக்கு பேர் தான் நார்மல் ஷிஃப்ட்டு. when light seen from, இந்த கொஷினோட பேரு seen from rarer to denser, rarer to denser, ரேரர்ல இருந்து டென்சருக்கு பார்க்குறோம். ரைட்டா? அப்போ ரேரர்ல இருந்து டென்சர் பார்க்கும் பொழுது இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு செட்டைன் ஹைட்டு ஷிஃப்ட் ஆகி தெரியுது. அப்போ தோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் தான் ஷிஃப்ட்டு எக்ஸு. அப்போ கொஷின் என்ன, நார்மல் ஷிஃப்ட் கேட்குறாங்க. நார்மல்னா பர்பண்டிகுலர். எவ்வளோ சார் ஷிஃப்ட்டு? ஷிஃப்ட் வேணும்னா ஆக்சுவல்ல இருந்து அப்பேரண்ட்டை மைனஸ் பண்ணணும். பாருங்க, இது பெரிய கம்ப சூத்திரம்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக கற்றுக்கலாம். ஆக்சுவல்ல இருந்து அப்பேரண்ட்டை மைனஸ் பண்ணணும். அப்போ இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 யாரு, இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ. கரெக்டா? உங்களுக்கு தெரியுமா, டி அப்பேரண்ட், அப்பேரண்ட் வேணும்னா ஆக்சுவலை மியூவால டிவைட் பண்ணணும். அப்பேரண்ட் வேணும்னா ஆக்சுவலை மியூவால டிவைட் பண்ணணும். ஏன்னா அப்பேரண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க, ஆக்சுவல் பெருசா இருக்கு பாருங்க. அப்ப ஆக்சுவல் வேல்யூவை மியூ, பெரும்பாலும் வாட்டரா தான் இந்த சம் கொடுப்பாங்க. நீங்க 4/3 வச்சு தான் சால்வ் பண்ணணும். அப்பேரண்ட்டை ஆக்சுவல் பை மியூ பண்ணிக்கணும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? தோ முடிஞ்சிருச்சு இந்த கொஸ்டின். அப்ப எக்ஸ் வேணும்னா ஆக்சுவல் மைனஸ் அப்பேரண்ட், அப்பேரண்ட்டுக்கு பதிலா ஆக்சுவலை மியூவால டிவைட் பண்ணணும். பண்ணிட்டீங்களா? சரி, அப்படியே ஆக்சுவலை தூக்கி வெளில போடுங்க சார். ஆக்சுவலை தூக்கி வெளில போட்டா 1 மைனஸ் 1/μ. அவ்வளோதான், 1 மைனஸ் 1/μ. எவ்வளோ ஷிஃப்ட் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டின் உங்களால் கற்றுக்க முடியுதா? சீன் ஃப்ரம் ரேரர் டு டென்சர். இதில் நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, சீன் ஃப்ரம் ரேரர் டு டென்சர்னு உங்கள் கொஷினில் இருக்காது. கொக்கு மீனை பார்க்குது, புரியல? இப்போ இந்த கொஷின் எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு பேர்டு இப்படி இருக்கும், ரைட்டா? இது பேர்டா சார்னு கேட்காத, எனக்கு தெரிஞ்ச பேர்டு அதுதான். ஒரு ஃபிஷ் எல்லாம் அழகாக போடுவோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், சின்ன பிள்ளை 7வது படிக்கும்போது எல்லாம் போட்டு உட்காந்துருப்போம் கிளாஸில். நாங்கள் இந்த பறவையானது இந்த ஃபிஷ்ஷை பார்க்கும் பொழுது அந்த பறவையோட கண்ணுக்கு ஃபிஷ் எங்க தெரியுது பாருங்க, செட்டைன் ஹைட் மேலே தெரியும், இவ்வளோ ஷிஃப்ட் ஆகி தெரியும். ஆக்சுவலா இதான் ஆக்சுவல் டிஸ்டன்ஸு. இந்த இடம் அப்பேரண்ட்டு, டி அப்பேரண்ட்டு. ஷிஃப்ட் மட்டும் வேணும்னா ஆக்சுவல்ல இருந்து அப்பேரண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஃபெமிலியர் மாடல் நிறைய சம் கேட்டிருக்காங்க நீட் அண்ட் ஜேயில். எப்போ பார்த்தாலும் ஷிஃப்ட் கேட்டாங்கன்னா டி ஆக்சுவலை 1 மைனஸ் 1/μ பண்ணிடணும். அப்பேரண்ட் கேட்டாங்கன்னா ஆக்சுவலை மியூவால டிவைட் பண்ணிடணும். கற்றுக்கிட்டீங்களா? அப்படி பாருங்க ஃபுல்லா. ரைட், இப்போ நான் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கவா? இங்கே பாரு, இது ஒரு கிளாஸ் ஸ்லாப். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம டஸ்டர் மாதிரி ஒரு கிளாஸ் ஸ்லாப். கிளாஸ் ஸ்லாப். அந்த கிளாஸ் ஸ்லாபோட எண்டில் ஒரு ரெட் கலரில் ஒரு டாட் ஒன்று நான் வச்சுருக்கேன். இதோட திக்னஸ் டி. இந்த ஐடியாவை கற்றுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ டஃபஸ்ட்டு சம்ஸ் கேட்டாலும் டக்குன்னு ஒரு 30 செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். பட் நம்ம கிளாஸோட நோக்கமே கான்செப்ட் கற்றுக்கிறது, ப்ராப்ளம் கற்றுக்கிறது மட்டும் இல்லை, டைமை பெருசாக கன்சியூம் பண்ணுறது, ரொம்ப நிறைய மிச்சம் படுத்துறது. ரைட்டா? இங்கேருந்து நான் அந்த டாட்டை பார்க்குறேன், அந்த டாட் எனக்கு இவ்வளோ தூரம் தெரியுது, இங்கே தெரியுது, இதுதான் இமேஜு. நீ கேட்கலாம், என்னங்க சார் ரெட் கலர் டாட் வச்சுட்டு பிளாக் கலரில் இமேஜ் தெரியுமா உங்களுக்கு? தெரியாமல் கலரை மாற்றி தொலைச்சிட்டேன். இதுக்கு யாராவது ஷிஃப்ட் ஃபார்மில் சொல்லுங்கள். நான் இங்கே எழுதிட்டேன், இதை பார்த்து இங்கே ஷிஃப்ட் ஃபார்மில் சொல்லு. Sir, t into 1 minus 1/μ. t into 1 minus 1/μ. அப்போ இங்கே என்ன இருக்கோ அதுதான் அங்கே டி ஆக்சுவலாக நீங்கள் எடுத்துக்கணும். புரிஞ்சிச்சா? என்ன இருக்கோ அதான் எடுத்துக்கணும். சார் இது கிளாஸ் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்களே. ஆமாம்ப, அதனால் ஷியோராக 3/2. அப்போ டி மட்டும் தெரிஞ்சால் போதும், எவ்வளோ ஷிஃப்ட்ன்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இந்த கொஸ்டினில் நான் டி அப்பேரண்ட் கேட்டால் என்னப்பா ஃபார்மில்? அதை இங்கே எழுதி கொடுத்துரு. டி அப்பேரண்ட் கேட்டால் என்ன ஃபார்மில்? actual by
அதுதான்பா இந்த இடத்துல T by mu. அவ்வளோதான் அசால்ட் டி பை மியூ. சால்வ் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ சமீபத்தில் கேட்ட ஒரு சம் 2019 நினைக்கிறேன் நீட் ஃபிசிக்ஸ். ஐடியா மட்டும் சொல்லுங்க. ஒரு ஸ்லாப், ரெண்டாவது ஸ்லாப், மூணாவது ஸ்லாப். இங்கு டாட் இங்க இருக்கு. ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 1, ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 2, ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 3, திக்னஸ் 1, திக்னஸ் 2, திக்னஸ் 3. எனக்கு ஷிஃப்ட் வேணும், அப்பேரண்ட் வேணும். யாராவது ஃபார்முலா எழுத முடியுமா? முதல்ல ஷிஃப்ட்டுக்கு ஃபார்முலா எழுதுங்க. நீ சொல்லிட்டேன்னா சூப்பராக உனக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நம்ம நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த டாட் இங்கே தெரியுதுன்னு வச்சுக்கலாம். எனக்கு இப்போ ஷிஃப்ட் ஃபார்முலா வேணும். மூணுத்துக்கும் சேர்த்து ஷிஃப்ட் ஃபார்முலா எழுதி பழகுங்க. Sir, T1 into 1 minus mu 1 1 minus mu 1 plus plus T2 into 1 minus mu 2 அவ்வளோதான்பா. சூப்பராக கண்டுபிடிச்சிட்டேன். plus 1 T3 minus into mu 3 ரைட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதான் சம்மே. ஆக்சுவலாக அவங்க mu 1 வேல்யூ, mu 2 வேல்யூ, mu 3 வேல்யூ கொடுக்குறாங்க. T1, T2, T3 கொடுக்குறாங்க. எவ்வளோ ஷிஃப்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா தலையை சுற்றி போடுறதுன்னு அர்த்தம். அதை விட ஈஸியாக சால்வ் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குது, நான் சொல்லவா? அப்போ இது ஷிஃப்ட்னா இந்த டிஸ்டன்ஸ் யாருப்பா? apparent. அப்பேரண்ட். அப்பேரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஆக்சுவல் பை மியூ தானே. அப்போ நீங்கள் புத்திசாலிங்களா இருந்தால் உங்களோட டைம் ரொம்ப சீக்கிரமாக சேவ் ஆகும். T1 by mu 1, T2 by mu 2, T3 by mu 3ன்னு போட்டு அப்பேரண்ட்டை கண்டுபிடிச்சிருவீங்க. ஷிஃப்ட் வேணும்னா T1 plus T2 plus T3 இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி இந்த அப்பேரண்ட்டை மைனஸ் பண்ணிடுவீங்க. எவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ணிட்டப்ப. T1, T2, T3 மூணுத்தையும் ஆட் பண்ணால் அதான் ஆக்சுவல் மைனஸ் அப்பேரண்ட், அதான் ஷிஃப்ட். அப்பேரண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. T1 by mu 1, T2 by mu 2, T3 by mu 3. ரைட்டா? இந்த மாடல்ஸம் தான் 2019 நீட் ஃபிசிக்ஸ் ரே ஆப்டிக்ஸ். ஆக்சுவலாக அவங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க. நான் உனக்கு கான்செப்டோட ஐடியா மட்டும் சொல்லியிருக்கேன். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? பையில் ஷிஃப்ட் கேட்டாலும் எழுத தெரியணும், அப்பேரண்ட் கேட்டாலும் எழுத தெரியணும். ஷிஃப்ட் கேட்டாங்கன்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா உன் திறமை தான்ப. உன்னால் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும்னா நீ சால்வ் பண்ணிக்கோ. இல்லைன்னா அப்பேரண்ட் கண்டுபிடிச்சி ஆக்சுவல்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கோ. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இன்ட்ரோ முடிச்சிட்டேன். ஒரு கொஷின் சொல்லி கொடுத்துட்டேன். நான்